Good morning student. 8th Social Science, Term 2nd, History, Unit 1st. இந்தியாவில் கல்வி வளர்ச்சி, எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இன் இந்தியா, இந்த லெசன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துக்கிறோம். எஜுகேஷன் இன் ஆன்சியன்ட் இந்தியா, பண்டைய காலத்தில் வந்து இந்தியாவில் வந்து கல்வி வளர்ச்சி வந்து எப்படி இருந்தது. இந்த எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வேதாஸ் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த வேதாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. இது வந்து பார்த்தோன்னா வேதா அப்படின்னா நாலேஜ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த வேதா அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்தோன்னா வித் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேர்ட்லேருந்து வந்தது. வித் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அறிதல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து சோர்சஸ் ஆஃப் லேர்னிங் பார்த்தோம். பண்டைய காலத்தில் வந்து கற்ற அறிஞர்கள் வந்து யார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பாணினி, ஆரியப்பட்டா, கதையாயனா, அடுத்து பதாஞ்சலி. அடுத்தது வந்து பார்த்தோம்னா மெடிசன், அதாவது வந்து அந்த காலத்தில் வந்து மருத்துவ குறிப்பு எழுதுனது யார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சரகர், சுசுருதர், இதெல்லாம் பார்த்தோம். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா பழைய காலத்துலேயே பழங்காலத்தில் வந்து பார்த்தோம்னா ஆன்சியன் பீரியட்லேயே வந்து இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி, லாஜிக்கு, அக்ரிகல்ச்சர், பொலிட்டி, ட்ரேடு, காமர்ஸ், இதை பற்றியும் அடுத்து ஃபிசிக்கல் எஜுகேஷனை பற்றியும் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அப்போ ஆன்சியன் பீரியடில் இருந்திருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அடுத்தது இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சியன்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா, பண்டைய கால இந்தியாவினுடைய கல்வி முறை, அதனுடைய கண்டினியூ தான். ஏ வே ஆஃப் லைஃப், ஒரு வாழ்க்கை முறை. ஒரு வாழ்க்கை வந்து பார்த்தோன்னா நாம் எப்படி குடும்பத்தில் வந்து வாழ்கிறோமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா சேம் அதோட வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறதும் இருந்திருக்குது. இது வந்து பார்த்தோம்னா த ஆன்சியன்ட் இந்தியா போத் ஃபார்மல் அண்டு இன்ஃபார்மல் எஜுகேஷன், பண்டைய காலத்தில் வந்து பார்த்தோன்னா முறையான மற்றும் முறைசாரா கல்வி. ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாம் வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெகுலராக போய் படித்து பாஸ் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட்டை வாங்குறது, அதாவது வந்து ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது. இது வந்து பார்த்தோன்னா ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஃபார்மல் எஜுகேஷன், ஸ்கூலுக்கு போகாமையே, அதாவது வந்து பார்த்தோன்னா வாய் வழியே கற்றுக்கிறது அல்லது மற்றவங்க வந்து படிக்கிறத பார்த்து அதை தெரிஞ்சுக்கிறது, ஸ்கூலுக்கு போகாமல் அந்த எஜுகேஷனை வந்து தெரிஞ்சிக்கக்கூடியது, படிக்க எழுத கற்றுக்கிறது. இது வந்து பார்த்தோன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் வந்து கிடைக்காது. இது வந்து பார்த்தோன்னா இன்ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி முறையான மற்றும் முறைசாரா கல்வி இரண்டுமே வந்து பார்த்தோம்னா அந்த ஆன்சியன் பீரியடில் வந்து இருந்திருக்குது. இது வந்து பார்த்தோன்னா முக்கியமாக ஹோம், இல்லம், அதாவது வந்து ஹோம்ஸ் இன் டெம்பிள்ஸ், அடுத்தது பாடசாலாஸ் அண்டு குருகுலாஸ், இல்லங்கள், கோயில்கள், பாடசாலைகள், குருகுலங்கள், இங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்தந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி அந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து கல்வி அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக வந்து பார்த்தோம்னா ஹோம்ஸ், வில்லேஜஸ் அண்டு டெம்பிள்ஸ் கைடட் யங் சில்ட்ரன்ஸ் இன் இம்பிளிங் பில்ஸ் த வே ஆஃப் லைஃப். இது வந்து பார்த்தோன்னா வீடுகள், கிராமம் மற்றும் கோயில்களில் வந்து பார்த்தோன்னா மக்கள் வந்து சிறு சிறு குழந்தைகளுக்கு வந்து பக்தியுடன் நேர்மையாக எப்படி வாழணும் அந்த வாழ்க்கை முறையை வந்து சொல்கிற மாதிரியான கல்வி வந்து பார்த்தோம்னா இருந்திருக்குது. அந்த கல்வி தான் இங்கே வந்து ஊக்குவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெம்பிள்ஸ் பிளேட் எ விட்டல் ரோல் இன் இம்பார்ட்டிங் எஜுகேஷன் அண்டு சர்வ்டு இன் த சென்டர்ஸ் ஆஃப் லேர்னிங். கல்வி அளிக்கக்கூடியதுலேயும் கற்றல் மையமாக வந்து இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா கோயில்கள் வந்து முக்கியமான பங்கு வகித்ததாக வந்து சொல்கிறாங்க. மாணவர்கள் வந்து பார்த்தோம்னா இந்த கோவிலில் வந்து படிக்கக்கூடியது மட்டும் இல்லாமல் ஹையர் ஸ்டடி, உயர் படிப்புக்கு வந்து எங்கே போகணும் அப்படின்னா விகாராஸ் அண்டு யூனிவர்சிட்டிஸ். விகாராஸ் அண்டு யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா உயர் படிப்புகளுக்காக, அதாவது குருகுலத்தில் படிச்சுட்டு உயர் படிப்பு படிக்கணும் அப்படிங்கிறது அங்கே அந்த உயர் படிப்புக்கான இடம் தான் வந்து பார்த்தோன்னா விகாரங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா டீச்சிங் வாஸ் ஓரல் அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரீமெம்பர்டு அண்ட் த மெடிடேட் அப்பான் வித் த்ரூ த குருகுலாஸ். வாய் வழியாக வந்து கற்பிக்கிறது வந்து பார்த்தோன்னா முக்கியமாக இருந்திருக்குது. குருகுலங்களில் வந்து கற்பிக்கப்பட்டவங்க வந்து பார்த்தோன்னா மாணவர்கள் வந்து நினைவிலையும் ஆள் சிந்தனையிலையும் வந்து வச்சுருக்கணும். இப்போ வந்து நாம் வந்து படிக்கக்கூடியதை வந்து எழுதி பார்க்குறோம், டெஸ்ட் எழுதுகிறோம், இந்த மாதிரி வந்து எழுதக்கூடிய முறையெல்லாம் வந்து பார்த்தோன்னா அப்போ கிடையாது.
அவங்க வந்து வாய் வழியாக சொல்லிக் கொடுக்கக்கூடியதை அவங்களுடைய ஆள் சிந்தனையில் மனதில் வந்து பதிய வச்சு அதை அப்படியே கற்றுக்கக்கூடிய முறை தான் வந்து இருந்தது. இப்போ இருக்கிற மாதிரி பேனா பென்சிலு எழுதக்கூடிய முறையெல்லாம் வந்து பார்த்தோம்னா அப்போ வந்து அவங்க ஃபாலோ பண்ணலை. அப்போ வந்து கிடையாது, அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடையாது. ஓரல் டீச்சிங் தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. மெனி ஆஃப் த குருகுலாஸ் வேர் நேம்டு ஆஃப்டர் த சகாஸ். நிறைய குருகுலங்கள் வந்து பார்த்தோம்னா முனிவர்களுடைய பெயரில் தான் வந்து பார்த்தோம்னா இருந்திருக்குது. அதே மாதிரி இந்த குருகுலாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா சிச்சுவேட்டட் இன் த ஃபாரஸ்ட் இன் த ஸ்ரின்ஸ் இன் பீஸ்ஃபுல் சரௌண்டிங். அதாவது வந்து ரொம்ப இந்த குருகுலங்கள் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ஃபாரஸ்ட்டில் காடுகளில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த குருகுலம் இருந்திருக்குது. அங்கே வந்து பார்த்தோன்னா ரொம்ப அமைதியான இடமாக வந்து இருந்திருக்குது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் யூஸ்டு டு த லேர்ன் டுகெதர் இன் த குருகுலாஸ். இந்த குருகுலாவுக்கு வந்து பார்த்தோம்னா 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து அந்த குருகுலத்தில் வந்து ஒன்றாக தங்கி கல்வி பயின்றிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா டியூரிங் த ஏர்லி பீரியட் எஜுகேஷன் வாஸ் த இம்பார்ட்டட் பை த டீச்சர் குரு ஆச்சாரியா டு த pupils in the gathered around him in the come to live in his houses in members of family. தொடக்க காலத்தில் வந்து பார்த்தோம்னா ஆசிரியரை வந்து குரு ஆச்சாரியா அப்படின்னு வந்து சொன்னாங்க. இது வந்து பார்த்தோம்னா தன்னை சுற்றி இருந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா கல்வி வழங்கியிருக்கிறாங்க. அதாவது வந்து குரு வந்து தான் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து கல்வி வழங்கப்பட்டதாக இருந்தது. இது பிற்காலத்தில் வந்து பார்த்தோம்னா என்னாச்சு அப்படின்னா குருவுடைய வீட்டிலேயே வந்து பார்த்தோம்னா அந்த மாணவர்கள் போய் குருவோட வீட்டில் தங்கி கல்வி பயின்றிருக்கிறாங்க. இதை தான் வந்து பார்த்தோம்னா குருகுல கல்வி முறை அப்படின்னு வந்து சொல்கிறோம். வீட்லேயே வந்து தங்கி படிக்கக்கூடிய முறை தான் வந்து குருகுல கல்வி முறை, குருகுல சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த எஜுகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா குருவினுடைய குடும்பமானது வந்து வீட்டு பள்ளி அல்லது ஆசிரமம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீட்லேயே வந்து படிக்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா குருகுல சிஸ்டம் அப்படின்னு சொன்னாங்க. குருவினுடைய வீட்டை வந்து பார்த்தோன்னா வீட்டு பள்ளி அல்லது ஆசிரமம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. த ஃபேமிலி ஆஃப் குரு ஃபங்க்ஷன் இந்த டொமஸ்டிக் ஸ்கூல் ஆர் ஏ ஆசிரமம். அதை வந்து டொமஸ்டிக் ஸ்கூல்னு சொன்னாங்க அல்லது ஆசிரமம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குருக்கள் வந்து அவங்களுடைய வீடுகள்லேயே வந்து சீடர்களும் மாணவர்களும் ஒன்றாக வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணி டே டு டே லைஃப் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை முறையை பற்றி படிக்கக்கூடிய முறையாக வந்து இருந்திருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களாகவும் வந்து இருந்திருக்கிறாங்க. இந்த கல்வி முறை வந்து பார்த்தோம்னா இந்த லேர்னிங் லீடிங் இதெல்லாம் வந்து எப்படி இருந்ததுன்னா டிசிப்ளின் லைஃப் அண்டு லிசனிங் ஆஃப் த இன்னர் பொட்டன்ஷியல். ஒருத்தருடைய உள்ளார்ந்த திறமைகளை வந்து வெளிக்கொணரக்கூடிய நிலையில் வந்து பார்த்தோன்னா முக்கியமான நோக்கமாக வந்து இருந்திருக்குது. ஒருத்தருக்கு என்ன திறமை இருக்குது, ஒருத்தருக்கு என்ன எபிலிட்டி இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எஜுகேஷன் தான் வந்து அங்கே இருந்திருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் லிவ்டு அவே ஃப்ரம் த ஹோம்ஸ் ஃபார் த இயர் டுகெதர் டில் இன் த அச்சீவ்டு தேர் கோல்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து டெய்லி குருவோட வீட்டுக்கு வந்துட்டு போயிடலாமா அப்படின்னா கிடையாது. அவனுடைய அதாவது வந்து குரு வந்து இவர் நல்லா தேறிட்டாங்க, இவனுக்கு எஜுகேஷன் வந்து போதும் அப்படின்னு நினைக்க வரைக்கும் தன்னுடைய வீட்டை விட்டுட்டு குருவுடைய வீட்டிலேயே தங்கி படிக்கக்கூடிய நிலை தான் வந்து இருந்தது. குறிப்பிட்ட காலம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த குரு வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. மாணவர்களுக்கு வலுப்பெறக்கூடிய இடம், அதாவது வந்து ஒரு குருவுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து இது ஒரு வாய்ப்பாக வந்து இருந்திருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது வந்து துறவிகள் வந்து பார்த்தோம்னா இருந்துக்கிறாங்க. பெண் துறவிகள் வந்து இருந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா தியானம் செய்யறதுக்கும் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கும் அது அவர்களுடைய அறிவு தேடல் அவங்க வந்து பார்த்தோம்னா தன்னுடைய நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கற்ற அறிஞர்கள் வந்து கலந்து ஆலோசிக்கிறது டிஸ்கஷன் பண்ணுறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் வேணும். அதுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா மடாலயங்கள் விகாரங்கள் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த மடாலயம் விகாராஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே இருந்தது, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அங்கே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல அறிஞர்களும் பெண் துறவிகளும் வந்து பார்த்தோன்னா டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் மடாலயங்கள் அல்லது விகாரங்கள் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா இந்த மடாலயங்கள் விகாரங்கள் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்காக, அதாவது வந்து வேர்ல்டுலேருந்து பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தோம்னா இங்கே இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. எந்தெந்த பகுதியிலேருந்து வந்துருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சீனா, கொரியா, திபெத், பர்மா, சிலோன், ஜாவா, நேபாளம், இது மாதிரி பல்வேறு பகுதியில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தோம்னா இந்த மடாலயங்களுக்கு வந்து தேடி இங்கே வந்து கல்வி பயின்றதை வந்து சொல்கிறாங்க. அடுத்தது
பௌத்த சமய காலத்தில் வந்து பார்த்தோன்னா விகாரங்கள் பல்கலைக்கழகங்கள்லாம் வந்து எப்படி இருந்தது, இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து இன்னும் எந்தெந்த அறிஞர்கள் வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஓகே, பை, தேங்க்யூ.